சேலம் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு எல்லை பிடாரி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பூமேதி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் குமாரசாமிப்பட்டி பகுதியில் மிகவும் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ எல்லை பிடாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் பங்குனி மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கோவிலில் பூசாட்டுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து அம்மனுக்கு சக்தி அழைக்கும் நிகழ்ச்சி, பொங்கல் வைத்தல், அலகு குத்துதல் என பல்வேறு வகையான வைபவங்கள் நடைபெற்று வருகிறது. ஒரு வாரம் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூமிதி வைபவம் நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. நேர்த்திக்கடன் வேண்டிக் கொண்ட பக்தர்கள் குழந்தைகள் பாக்கியம் பெறவும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவவும், திருமண தடை நீங்கவும் என பல்வேறு வகையான வேண்டுதல் நிறைவேற்றி தந்த அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் பக்தர்கள் அம்மன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அக்னிகுண்டத்தில் இறக்கும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றனர். இந்த நிலையில் அக்னிகுண்டத்திற்கு இறக்கும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் பூசாரி தலையில் சுமந்தபடி அஸ்தம்பட்டி, சின்ன திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பின்னர் பூமிதி எனப்படும் அக்னி குண்டத்திற்கு அம்மன் வந்தடைந்தது. அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பித்த பின் திருக்கோவில் பூசாரி அக்னியை கையில் எடுத்து 3 முறை சுத்தியவுடன் அக்னி குண்டத்தில் இறங்கினார். அப்போது பக்தர்களின் ஓம் சக்தி கோஷம் பக்தர்களை மேலும் பரவசத்திற்குள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து ஒரு வார காலமாக கையில் கங்கணம் கட்டிக்கொண்டு விரதம் இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கினர். இதில் விரதம் இருந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் என ஏராளமான பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியை காண சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து அக்னிகுண்டத்தில் இறங்கும் நிகழ்ச்சியை கண்டு அம்மனை மனமுருகி வழிபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த அக்னிகுண்டம் இறங்கும் வைபவத்தின் முடிவில் அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.